ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரை அகாடமி. நிறையா பேருக்கு இன்ஜினியரிங் எடுக்கணுங்கிற ஆசை இருக்கும். பட் ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், அதோட ஃப்யூச்சர் கெரியர் என்ன, எந்த சப்ஜெக்ட்ஸில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த இன்ஜினியரிங் நான் எடுக்கலாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, ரைட்? ஸோ இந்த வீடியோ மெயினாக அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான். ஸோ யாரெல்லாம் 12th இப்போ கரண்ட்லி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்குள்ளே போகலான்ங்கிற ஒரு ஐடியா இருக்கீங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் தெரியும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் திஸ் இன்ஜினியரிங், ஓகே, நெக்ஸ்ட் கட் ஆஃப் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எல்லா பிரான்ச்சஸை பற்றியும் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பார்க்க போகிறோம், யாரெல்லாம் இந்த பிரான்ச் எடுக்கலாம், என்னென்ன கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த பிரான்ச்சில் வரும், நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் இந்த பிரான்ச்சுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஆர்எல்ஸ் என்ன கேரியரில் நான் போகலாம், எய்தர் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ், எய்தர் நான் ஒரு ரிசர்ச்சாக போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவும் நான் போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங்குள்ளே போய் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது ஒன்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங்குள்ளே போனதுக்கப்புறம், நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்கள் எழுதலாம், என்னென்ன கவர்மெண்ட் செக்டரில் வேலை கிடைக்கும், எந்தெந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். ஸோ இதுகளை பற்றிலாம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது. யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் எண்டிங்கில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு பிஐடியில் தான் படித்தேன், பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். ஸோ அங்கே இருக்கிற எல்லா கோர்ஸ்லையும் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூடயே நான் 4 வருஷம் ட்ராவல் பண்ணனால எனக்கு தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி வரும்ன்ட்டு. ஸோ அந்த நாலேஜை வச்சு தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன, எய்தர் நீங்கள் பயோமேக்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் மேக்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸில் நீங்கள் 11th 12th படிச்சிருந்தால் தான் உங்களால் இன்ஜினியரிங்குள்ளே ஃபஸ்ட் போக முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கட் ஆஃப் கேல்குலேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறது. ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ரெண்டையும் எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அப்படி டேரெக்டாக மேக்ஸ் மார்க்கை சேர்த்துடணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கேல்குலேஷன்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இன்ஜினியரிங் நீங்கள் போயிட்டீங்கனாலே மேக்ஸ் ஓவரால் வரத்தான் செய்யும். அண்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்டாக மேக்ஸ் வரும், கம்பல்சரி ஃபஸ்ட் இயரில் எல்லாருக்கும் வந்துடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது மித்த சிஎஸ் பிரான்ச்சஸ், இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? மித்த சிஎஸ் பிரான்ச்சஸ்னால் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, ஏஐடிஎஸ் பற்றி நான் சொல்ல வரல, சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருக்குமே தான் இந்த ஒரு ஸ்லைடு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இதை சூஸ் பண்ணலாம், ஸோ யாருக்கெல்லாம் கோடிங் மெயினாக பிடிக்குமோ, இம்பார்ட்டன்ட் திங், அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஆர் லாஜிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண வருதோ அவங்க இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை எடுக்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், அதர்வைஸ் ஏஐயும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் ஒரு பார்ட்டாக ஏஐ வரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஏஐ சைடும் நீங்கள் போகலாம், அல்லது பிளாக் செயின் சைடு போகலாம். யாருக்கெல்லாம் இதுகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நான் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி நான் வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். யார் மெயினாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க வராதோ அவங்க கம்பல்சரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை எடுக்கக்கூடாது. அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் பிரான்ச்சஸை எடுக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் நாளை பின்ன இன் ஃபியூச்சர் கேரியர்னு போகும்போது, இப்போ நீங்கள் வந்து படிக்கும்போது ஓகே, பட் ஆனால் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளேயோ இல்லை கேரியர் நீங்கள் போகும்போது ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு உங்களுக்கு பெயின் பாயிண்ட்டாக வந்துடக்கூடாது. ஓகே, படிக்கும்போது நல்லாயிருக்கும், பட் ஆனால் அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போகும்போது உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும்னா மட்டும் இந்த பிரான்ச் பர்டிகுலராக எடுங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த பிரான்ச் வந்துட்டு நல்லா ப்ளூமாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது ஒன்று தான், ரொம்ப நேரம் நீங்கள் உட்காரணும். அது நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பழகிக்கோங்க. அப்படி முடியாது அப்படின்னா இது வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ்.
ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கம்பல்சரி வரும், மேக்ஸ் கம்பல்சரி வரும், அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், கம்பைலர் டிசைன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், வெப் டெவலப்மெண்ட், ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுக்கு எல்லாமே தான் உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் இன் சிஎஸ் பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே. ஓகேவா? ஸோ மெயினாக இதில் நீங்கள் கோடிங் படிப்பீங்க, அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் மெமரிஸ் பற்றியும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் பற்றியும் பின்னாடி எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத பற்றியும் தனித்தனியாக ஒரு சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் படிப்பீங்க. மெயினாக மேக்ஸும் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸ் கம்பல்சரி வரும், ஆனால் ஒரு அளவுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃப்யூச்சரில் என்ன மாதிரி கெரியருக்குள்ளே நான் போகலாம்? நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகலாம், இல்லை ஏஐ இன்ஜினியர், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இல்லை சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இல்லை க்ளவுட் இன்ஜினியர், இல்லை ஆப் டெவலப்பர், கேம் டெவலப்பர், இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியர், அல்லது ஏஐ சைடு உங்களுக்கு டேட்டா செக்யூரிட்டி அல்லது பிக் டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களோட ஃப்யூச்சர் கேரியர்ஸாக இருக்கும். பட் இதை எல்லாமே நீங்கள் சிஸ்டம் மூலியமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது ஒரு பேப்பராக நீங்கள் படிப்பீங்க, அஸ் ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க. பட் ஆனால் இதில் நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் அதே கேட்டகரி தான். யார் யாருக்கெல்லாம் கோடிங் பிடிக்குமோ அவங்க தான் இதையும் எடுக்கணும். பட் மேக்ஸும் உங்களுக்கு இதில் இன்டெப்த்தாக வரும். ஸோ யாருக்கெல்லாம் மேக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை அட்லீஸ்ட் மேக்ஸ் நான் வந்து படிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கோ, அவங்க இது கண்டிப்பாக எடுக்கலாம். மேக்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கூட வரும். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ப்ரெடிக்ஷன், பெர்முட்டேஷன், காம்பினேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, ரேண்டம் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வரும் ஒரு டாப்பிக்காக. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் மேக்ஸ் நல்லா வருமோ அவங்க இதை எடுக்கலாம். இல்லை மேக்ஸை நான் படிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களும் இதை எடுக்கலாம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஏஐ சைடு நான் போகணும், கண்டிப்பாக நான் என்னோடய கேரியர் அந்த சைடு தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சியும் எடுக்கலாம், அல்லது இதுவும் நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் இது நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, ஏஐடிஎஸ் ஆர் ஏஐஎம்எல் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு நாலேஜ் வரும். ஓகேவா? ஸோ அங்கே நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க, பட் ஆனால் இங்கே நீங்கள் வந்து இன்டெப்த்தாக படிக்கிறனால உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு நாலேஜ் வளரும். ஓகே, நெக்ஸ்ட், கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் வரும்? மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப டெப்த்தாக வரும். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் படிக்கும்போது அந்தளவுக்கு டெப்த் வராது. அடுத்து பைத்தன் நீங்கள் மெயினாக படிப்பீங்க. இங்கே மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வரலாம், பட் ஆனால் மெயினாக பைத்தன் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங் வரும். தென் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் பேசிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ். இது போக பைத்தனில் இன்டெப்த்தாக உங்களுக்கு லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் சார்ட் போடுறது, அப்புறம் பிளாட் பண்ணி அதில் நீங்கள் ரெக்ரெஷன், இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே இன்டெப்த்தாக பைத்தனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஏஐடிஎஸ் அண்ட் ஏஐஎம்எல். நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் கெரியர் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்? ஸோ ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், எஜுகேஷன், மேனுஃபேக்சரிங் அண்ட் மீடியா, இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ சைடு ஒரு ரோல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ வளர்ந்து வர்ற காலங்களில் எல்லாருக்கும் வேலை இல்லை, ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை, யாரெல்லாம் ஏஐ ஆப்ரேட் பண்ண தெரிகிறாங்களோ அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கெரியரில் இந்த 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 பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஃப்யூச்சர் கெரியர் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதை யாரெல்லாம் எடுக்கலாம்? ஸோ யாருக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாகவும் சர்க்கியூட் சம்மந்தமாகவும் படிக்கிறதுக்கு ஓகேவோ அவங்க இதை எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் அப்போ உங்கள் ஃபிசிக்ஸில் சில சர்க்கியூட் சைடோ இந்த லாஸ் மாதிரி வரும், அப்புறம் நியூமரிக்கல்ஸ் மாதிரி வரும் ஃபிசிக்ஸில். இவங்க எல்லாருமே அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த இதை எடுக்கலாம், இசிஇ. ஓகே, ஸோ இசிஇயில் நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணி கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், இதோட எலக்ட்ரானிக்ஸோட.
ஓகே, ஸோ இதுக்குள்ளக்க நீங்கள் வேறு என்னென்னலாம் நீங்கள் வந்துட்டு குட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் கம்பைன் பண்ணி நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த இசிஇயை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் மெயினான ஒரு இது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேரை சாஃப்ட்வேர் மூலியமாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோங்கிறது தான் இந்த ஐஓடிங்கிறது. ஸோ இந்த டெக்னாலஜியை மெயினாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் வரும், ரொம்ப டெப்த்தாக. ஃபிசிக்ஸ்லேயும் கொஞ்சம் டெப்த்தாக வரும். அப்புறம் நெட்வொர்க்ஸ், சிக்னல் அண்ட் சிஸ்டம்ஸ் வரும். எலக்ட்ரானிக் டிவைசஸ், அனலாக் சர்க்கியூட், டிஜிட்டல் சர்க்கியூட், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், ஐஓடி, விஎல்எஸ்ஐ டிசைன். ஸோ இது எல்லாமே தான் உங்களுக்கு இந்த இசிஇயில் வர்ற கோர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஃப்யூச்சரில் எனக்கு எப்படி கேரியர் இருக்கும் ஒருவேளை நான் இசிஇ எடுத்தா? ஸோ எம்பெடட் இன்ஜினியராக நீங்கள் மாறலாம், விஎல்எஸ்ஐ இன்ஜினியர், டெலிகாம் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் மாதிரி, தென் சிப் டிசைன் இன்ஜினியர், ஐஓடி டெவலப்பர். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃப்யூச்சர் கெரியராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இசிஇ எடுக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ட்ரிபிள்இ. ஸோ ட்ரிபிள்இங்கிறது என்னென்னா, நீங்கள் முழுக்க எலக்ட்ரிக்கையும் எலக்ட்ரானிக்கையும் சேர்த்து படிப்பீங்க. வேறஸ் இன் இசிஇ எலக்ட்ரானிக்கையும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆர் டெக்னாலஜிஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் எதை பற்றி முழுக்க நீங்கள் படிப்பீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிஸ், தென் பவர் சிஸ்டம், ரெனியூவபிள் எனர்ஜி, மோட்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த ட்ரிபிள்இ நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எந்த மாதிரி இருக்குன்னா, லார்ஜ் லெவலில் வர்ற மாதிரி இருக்கும் கம்பேர் டு இசிஇ. ஓகே, அண்ட் ட்ரிபிள்இ இசியை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த எலக்ட்ரிக்கலை பற்றி படிக்கும்போது, அந்த பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் பற்றி படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? மேத்தமெட்டிக்ஸ் வரும், ஃபிசிக்ஸ் வரும். இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வரும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வரும், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வரும், தென் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், தென் பவர் எலக்ட்ரானிக்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே தான் உங்களோட ட்ரிபிள்இனுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஃப்யூச்சர் கெரியரில் எனக்கு எந்தெந்த மாதிரிலாம் இருக்கலாம்? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம், தென் பவர் பிளான்ட் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், இவி சிஸ்டம் இன்ஜினியர். வேர் இங்கே வந்துட்டு உங்களுக்கு மெயினாக மெக்கானிக்கல் சைடு உங்களுக்கு போகாது, உள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல் பார்ட்டை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரியோ இல்லை அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியோ இருக்கும் இந்த இவி சிஸ்டம் இன்ஜினியரில், பேட்ரிஸ் அந்த மாதிரி. ஓகே, தென் ரெனியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர், ரைட்? ஸோ இது எல்லாமே தான் உங்களோட ஃப்யூச்சர் கெரியராக இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் ஒன்று தான் உங்கள் ஃப்யூச்சர் கெரியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள்இ. ஓகே, தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஸோ இஎன்ஐ. ஸோ இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்கும், ஆட்டோமேஷன் பிடிக்கும், சென்சர்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி, அண்ட் யாரெல்லாம் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த இஎன்ஐயை எடுக்கலாம். ஸோ இதோட மெயினான கோர் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் உங்கள் ப்ராசஸையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மெயினாக இந்த இஎன்ஐயில் இருந்து தான் மோஸ்ட்லி எடுக்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இதோட கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், தென் சென்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ், தென் electrical circuits, signals and systems, industrial instrumentation, process control and measurements. ஸோ இது எல்லாமே தான் உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஒரு வேளை இஎன்ஐ எடுக்க போகிறீங்கன்னா. ஓகே, ஃப்யூச்சர் கெரியர் எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஆட்டோமேஷன் இன்ஜினியராக நீங்கள் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் ரோல், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க இந்த ஏதாச்சும் ஒரு ரோலில் அப்படின்னா நீங்கள் இஎன்ஐ எடுக்கலாம்.
தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ யாரெல்லாம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம்? ஸோ ஃபஸ்ட், யாருக்கெல்லாம் மிஷின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுல ஓகேன்னு சொல்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே பொதுவாக இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை எடுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு எந்த மாதிரினா, நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து டிசைன் பண்ணுவீங்க, அது ஒரு பார்ட். இன்னொரு பக்கம் ஹார்ட்வேர்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் ஒர்க் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, வெறும் சிஸ்டம் முன்னாடி மட்டும் உட்காராமல் ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, தென் யாரெல்லாம் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸில் சூப்பராக இருக்கீங்களோ அவங்க இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, 12th 11th ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் வரும், கரெக்டாக? ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் யாருக்கெல்லாம் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அல்லது இந்த மாதிரி வந்தால், இதிலே அட்வான்ஸ் வந்தால் நான் படிச்சிருவேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் டிசைன், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், வெல்டிங் அண்ட் கேஸ்டிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சர் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும். அப்புறம் ரோபோட்டிக்ஸ், கேட் அண்ட் கேம், தென் தியரி ஆஃப் மிஷின்ஸ், தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது இல்லாமல் தான் உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 11th 12th இதில் இருக்கிற சில சப்ஜெக்ட்ஸ் வரும், தெர்மோடைனமிக்ஸ் வரும், ஓகே, சும்மா ஒரு லைட்டான ஒரு பார்ட்டில். அடுத்து மெக்கானிக்ஸ் பேசிக்ஸ் பற்றி வரும், சும்மா லைட்டான பார்ட்டில். இதெல்லாம் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா இதை நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, தென் ஃப்யூச்சர் கெரியர் என்னென்னலாம் இருக்க போகுது? டிசைன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், கேட் இன்ஜினியர், ரோபோட்டிக் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் செக்டர் சைடு நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகே, ஃபைன். மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெக்கானிக்கை பற்றி பியூராக நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ மெக்கானிக்கலில் இருந்து ஸ்லைட்டாக வந்த பிரான்ச்சு தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ். பேர்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி, ரைட்? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் எடுக்கலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் மெக்கானிக்கல் பிடிக்கும், பட் ஆனால் அதோடு நான் லிமிட் பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக நான் எலக்ட்ரானிக்கும் சேர்த்து நான் படிக்கணும், ஏன்னா எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மெக்கானிக்கலை ஸ்கிப் பண்ணி மெக்கட்ரானிக்ஸ் வந்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதில் பாருங்கள், யாருக்கெல்லாம் ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆட்டோமேஷன், தென் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், தென் ரோபோட்டிக்ஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ ரோபோட்டிக்ஸ், ஓகே. ஸோ இதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் எல்லாருமே இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, தென் இதுலேயும் மெக்கானிக்கல் மாதிரியே ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் உங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, மெக்கானிக்கலும் நான் படிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ஒய்டாக போய் எலக்ட்ரானிக்கும் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கலாம். ஓகே, தென் கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் வரும்? மேத்தமெட்டிக்ஸ் வரும், தென் கண்ட்ரோல் சிஸ்டம், தெர்மோடைனமிக்ஸ், SOM, மிஷின் டிசைன், மேனுஃபேக்சரிங், சென்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் பேசிக்ஸ். ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கவர் ஆகும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மெக்கானிக்கலில் இருக்கிற கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸும் வரும், எலக்ட்ரானிக்கில் இருக்கிற கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸும் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும், கரெக்டாக? ஓகே, ஃப்யூச்சர் கெரியர் எனக்கு எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும்? ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக போகலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக போகலாம், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஆட்டோமோட்டிவ் அண்ட் EV இண்டஸ்ட்ரி, தென் எம்படட் அண்ட் எலக்ட்ரானிக் ரோல். ஸோ இந்த 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 டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா உங்களை எடுக்க போகிற கம்பெனி போத் மெக்கானிக்கலுக்கும் யூஸ் பண்ணிப்பான், போத் எலக்ட்ரானிக்கும் யூஸ் பண்ணிப்பான். ஸோ இதில் உங்களுக்கு ஃப்யூச்சர் கேரியருங்கும்போது 2 விதமாக உங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மெக்கானிக்கலை விட மெக்கட்ரானிக்ஸில் சில இடத்துல சில கம்பெனிஸ் ப்ரிஃபரபுளாக எடுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ EV வெஹிக்கிளில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் மெக்கட்ரானிக்ஸ் போத் எலக்ட்ரானிக்ஸும் அப்ளை ஆகிருக்கும், மெக்கானிக்கலும் அப்ளை ஆகிருக்கும் போது அவங்கள தான் எடுக்க பார்ப்பாங்க. வேறஸ் மெக்கானிக்கல்லேருந்து ஒரு ஆளையும் எலக்ட்ரானிக்லேருந்து ஒரு ஆளையும் எடுத்து நான் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மெக்கட்ரானிக்ஸ்லேருந்து நான் எடுத்து கம்பைன் பண்ணி பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அங்கே இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங்.
ஸோ சிவில் இன்ஜினியரிங் யாரெல்லாம் எடுக்கலாம், யாருக்கெல்லாம் பில்டிங்ஸ் பிடிக்கும், பிளானிங் அண்ட் டிசைன், பிரிட்ஜஸ், ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க அந்த சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ இந்த சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த அளவுக்கு ட்ராயிங் வெரி வெரி மஸ்ட். சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மூணுக்குமே பொதுவாக ட்ராயிங் மஸ்ட்டு. பட் ஆனால் சிவில் இன்ஜினியரிங்கில் வேறு மாதிரி ஒரு ட்ராயிங் வரும், வேற மெக்கானிக்கலில் வேறு மாதிரி ட்ராயிங் வரும். ஓகே, ஸோ மெக்கானிக்கலில் நீங்கள் பார்ட்ஸை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு சிவிலில் நீங்கள் பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஆங்கிள்ஸ் அப்புறம் அங்கே இருக்கிற சில ரூல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது யார் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் நல்லா வரும்னு சொல்கிறவங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சைட்லேயோ இல்லை ஃபீல்டுலேயோ போய் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்கிறவங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்குன்னு அங்கேயே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிசைன் போடுறதும் இருக்கும், அது போக இதுவும் ஓகே, டிசைன் மட்டும் கிடையாது, இதுவும் ஓகேன்னு சொல்கிறவங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் வரும், மேத்தமெட்டிக்ஸ் வரும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே உங்களோட சிவில் இன்ஜினியரிங்குடைய கோர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஃப்யூச்சரில் எனக்கு எந்த மாதிரி கெரியர் உருவாகும், ஸ்ட்ரக்சரல் டிசைன் இன்ஜினியர், கேட் இன்ஜினியர், பிளானிங் இன்ஜினியர். ஸோ இந்த மூணுலேயும் நீங்கள் போகலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி நான் யாரெல்லாம் எடுக்கலாம், ஸோ யாருக்கெல்லாம் ஜெனட்டிக்ஸ், மெடிசின், ரிசர்ச், ஹெல்த் கேர் சைடு நான் போகணும், பியூராக பயாலஜி பற்றி நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த பயோடெக்னாலஜி எடுக்கலாம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் லேப் ஒர்க் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் ரிசர்ச் சைடும் ஃபார்மா சைடும் போகணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த பயோடெக்னாலஜியை எடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் எனக்கு வரும், மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி, பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், தென் செல் பயாலஜி. ஸோ இது எல்லாமே தான் உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் இன் பயோடெக்னாலஜி. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் கேரியர் எந்தெந்த மாதிரிலாம் இருக்க போகுது, ஸோ பியூர்லி ரிலேட்டட் டு பயாலஜியாக தான் இருக்க போகுது உங்களோட ஃப்யூச்சர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இருக்க போகுது, ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் ஆகலாம், லேப் ஸ்பெஷலிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், பயோடெக் ரிசர்ச் இன்ஜினியர், தென் pharmaceutical research, then vaccine development, drug manufacturing, quality control analyst, bioinformatic analyst, computational biology roles. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களோட பயோடெக்னாலஜி நீங்கள் எடுத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை யாரெல்லாம் எடுக்கலாம், ஸோ யாருக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் டெக்னாலஜிஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேலே வந்துட்டு இஷ்டம் இருக்கும் அவங்க பயோமெடிக்கல் எடுக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, டெக்னாலஜி வேறு, பயோமெடிக்கல் வேறு. பயோடெக்னாலஜினா நீங்கள் பயாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி போய்கிட்டுருக்கும், வேறஸ் பயோமெடிக்கல்ங்கிறது பயாலஜி ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அங்கே நீங்கள் பயோடெக்னாலஜியில் பியூராக பயாலஜி பற்றி படிப்பீங்க, ப்ளஸ் கெமிஸ்ட்ரியும் வரும். வேறஸ் பயோமெடிக்கலில் நீங்கள் அந்த ப்ராசஸ், அந்த ஒரு மிஷின்ஸ், அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கிறத பற்றி படிக்கிறது இந்த பயோமெடிக்கல். ஓகேவா? ஸோ என்னென்ன கோர் சப்ஜெக்ட்ஸில் அதில் வரும், ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியோலஜி, தென் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் சிக்னல் ப்ராசஸிங், மெடிக்கல் இமேஜிங், சென்சார்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர்ஸ், பயோமெட்டீரியல்ஸ், பயோமெக்கானிக்ஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேசஸ். ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதில் என்னென்னலாம் வரும்ன்ட்டு. அதாவது பயாலஜி ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் கலந்தது தான் இந்த பயோமெடிக்கல். ஓகே, தென் ஃப்யூச்சரில் என் கேரியர் எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும், பயோமெடிக்கல் இன்ஜினியராக போகலாம், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் இன்ஜினியர், கிளினிக்கல் இன்ஜினியர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், மெடிக்கல் டிவைஸ் டிசைன் இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர், ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹெல்த் கேர் ஐடி, தென் மெடிக்கல் சாஃப்ட்வேர் சப்போர்ட், பயோமெடிக்கல் டேட்டா சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் பயோமெடிக்கல் படிச்சுட்டு போகலாம். ஓகே, தென் ஃபைனலி கெமிக்கல் இன்ஜினியரிங். நான் யாரெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஸோ யாருக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, தென் இண்டஸ்ட்ரியல் சயின்ஸ்,
லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் எல்லாருமே இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ இது யார் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் ஒரு சைட்லேயும் போய் வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் உங்களோட கரியரில் ஆயில், கேஸஸ், ஃபார்மா, ஃபுட்டு ஆர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, அந்த சைடு தான் என்னோடய கரியரே போக போகுதுன்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் எல்லோரும் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகே, தென் இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் நீங்கள் ரேஷியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் மிஷின்ஸ் தயாரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும். ஓகே, தென் கோர் சப்ஜெக்ட்ஸ் கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங், ப்ராசஸ் கேல்குலேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல், மெக்கானிக்கல் ஆப்ரேஷன், தென் பிளான்ட் டிசைன். ஸோ இது எல்லாமே தான் உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஃபியூச்சர் கெரியர் எந்தெந்த மாதிரிலாம் இருக்க போகுது: ப்ராசஸ் இன்ஜினியர், பிளான்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியர், பெட்ரோலியம் ரிஃபைனரி இன்ஜினியர், ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், தென் ஃபார்மாலிட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இன்ஜினியர்ஸ், ஃபுட் அண்ட் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ், என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி செக்டர். ஸோ இது எல்லாத்துலேயும் தான் உங்களோட கரியர் இருக்க போகுது. இதில் ஏதாச்சும் ஒன்றில் அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுக்கணும். பட் ஆனால் இதில் என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு செட் ஆகணும். அல்லது எனக்கு இந்த என்விரான்மெண்ட் பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு இது எடுக்காதீங்க. அது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகே, இப்போ இது லாஸ்ட் பார்ட்டாக இதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நிறையா பேர்த்துக்கு இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இவ்வளோ நாளாக நான் பயாலஜி படிச்சிருக்கேன், இவ்வளோ நாளாக நான் கோடிங்கே பார்த்ததே இல்லை பியூராக, நான் போய் சிஎஸ்சி எடுக்கலாமா, நான் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாமா, நான் மெக்கானிக்கல் எடுக்கலாமா, நான் சிவில் எடுக்கலாமாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி என்னால் படிக்க முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இன்ஜினியரிங்னாலும் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பயாலஜி நான் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு கோடிங் ஓகே தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஎஸ்சி எடுக்கலாம். காலேஜுக்கு போய் படிக்கலாம். ஏன்னா நான் இருந்த இடத்துல இங்கே பிஐடியில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பயாலஜி படிச்சுட்டு எனக்கு சிஎஸ் சைடு ஓகே, ஏன் அப்படின்னா மற்ற இன்ஜினியரிங் எல்லாமே கஷ்டமாக இருக்குது எனக்கு பர்சனலாக, அதனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடு போகிறேன்னு சொல்லி வர்றவங்க இருக்காங்க. நான் ஏற்கனவே கோடிங் பற்றி லேசாக பார்த்துருக்கேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு நான் எலக்ட்ரானிக் சைடே நான் போய்க்கிறேன், மெக்கானிக்கல் சைடே போய்க்கிறேன், அதுவே எனக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி போகிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எது ஓகே எது ஓகே இல்லைங்கிறத பார்த்து அப்புறம் சூஸ் பண்ணி போங்க. பிளைண்டாக இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி சூஸ் பண்ணி போகாதீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போக அப்கமிங் வீடியோஸில் கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி நீங்கள் போடணும், எந்த மாதிரி உங்களோட கரியரை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஆட் பண்ணுறேன் அந்த லிங்க்கை. ஓகேவா? ஸோ நிஜமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த பார்ட் சைடு நான் போகணுங்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன் ஃப்யூச்சர் இந்த சேனல்லையே நான் உங்களுக்கு கரியர் கைட் பண்ணி ப்ளஸ் நான் ஆல்ரெடி கோடிங் பார்ட்லாம் இங்கே போட்டுட்டு தான் இருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ நீங்கள் போகும்போது அப்கமிங் இன்ஜினியரிங் இயர்ஸில் இந்த சேனலை பார்த்து நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.